ஏன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையோட தொடக்கம் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வருது. யோசேப்பு முதல்ல கனவு காண ஆரம்பிச்சான். அது ஒரு தீர்க்க தரிசன கனவா இருந்துச்சு. அதை போய் அவங்க அப்பாட்டே அவங்க இப்போ அவனுடைய சகோதரன் அவங்க அண்ணன்ட்டெல்லாம் போய் சொன்னான். அப்போ அவங்கெல்லாம் போய் பிடிச்சி அவனை தூக்கி ஒரு குள்ள தூக்கி போட்டாங்க. குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவனை எடுத்து 20 வெள்ளிக்காசு வித்து போட்டாங்க. அங்க இருந்து அவனை தூக்கி கொண்டு போய் ஒருத்தர் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க பொய்யான குற்றச்சாட்டு வச்சாங்க. அங்க இருந்து அவனை பொய்யான குற்றச்சாட்டு வச்சு அவனை ஜெயில தூக்கி போட்டாங்க. இப்போ வரைக்கும் யோசிப்பு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் நடக்குது? எதுக்கு இப்படிலாம் நடக்கணும்? ராஜாவா பார்த்து அவனை மந்திரியா மாத்துறான். அவன் எகிப்துக்கு மந்திரியா இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு வசனம் எனக்கு கோட் பண்ண தோணுது. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆவது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் செய்வேன். உண்மையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் யோசேப்போட வாழ்க்கை ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரம்ப நிலையில தடுமாற்றமா இருந்தா முடிவு நிலையில நிச்சயமா யோசேப்பை போல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோட ஆண்டோடைய பாதத்துல கேளுங்க.